நண்பர்களே, இன்னைக்கு இரண்டாவது வேர்ல்ட் மெடிடேஷன் டே அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. போன வருஷம் முதல் வேர்ல்டு மெடிடேஷன் டே. இதெல்லாம் தொடங்கியது யாருன்னாக்கா நம்ம நாடு தான். சரி, இப்போ யோகான்னா என்ன? ஏற்கனவே ஒரு வாட்டி பார்த்துருக்கோம். யோகான்னாக்கா நம்ம மனதை நாம் கண்ட்ரோலில் வச்சுக்கணும். எந்த மனது அவங்களுடைய கண்ட்ரோலில் இருக்குமோ அந்த மனது அவங்களுக்கு கிரேட்டஸ்ட் ஃப்ரெண்டு, உண்மையான நண்பன். அதே நேரத்தில் எந்த மனது நம்ம கண்ட்ரோலில் இருக்காதோ அது நமக்கு கிரேட்டஸ்ட் எனிமி. பார்த்தீங்களா? அதனால் நம்ம மனதை நாம் கண்ட்ரோலில் வச்சுக்கிறது அவ்வளோ அவசியம். இப்போது இது கிருஷ்ண பரமாத்மா பகவத்கீதாவில் சொல்லியிருக்கார். பதஞ்சலி தன்னுடைய யோக சூத்ராஸில் சொல்லியிருக்கார். அஷ்டாங்க யோகா அப்படின்னு இவர் சொல்லியிருக்கார் பதஞ்சலி. அஷ்டாங்க யோகான்னா அதில் 8 அங்கங்கள் இருக்கின்றன. 8 படிக்கட்டுகள் கூட சொல்லலாம். எது எது அந்த 8 படிக்கட்டுகள் அங்கங்கள்? யமா, நியமா, ஆசனா, பிராணாயாமா, பிரத்யாகாரா, தாரணா, தியானா, சமான். இந்த 8 அங்கங்களையும் மெதுவாக பார்ப்போம். இப்போ முதல்ல இந்த யமா அப்படிங்கிற அங்கத்தை பார்க்கலாம். யமா பார்த்தீங்கன்னாக்கா அதில் கூட 5 பாகங்கள் உள்ளன. யமா அப்படிங்கிற அங்கத்தில் 5 பாகங்கள் உள்ளன. அது எவை? ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் முதல்ல சொல்ல வேண்டியது அஹிம்சா, நான் வயலன்ஸ். நான் யாருக்கும் தீங்கு செய்யாமல் இருக்கிறேனா? மனதளவில், பேச்சளவில், செயலளவில் நான் யாருக்கும் தீங்கை செய்யாமல் இருக்கிறேனா? அன்பு, கருணை செலுத்துகிறேனா? ரெண்டும் பார்க்கணும். ப்ளஸ்ஸு மைனஸ் ரெண்டும் பார்க்கணும். அஹிம்சான்னா அதில் ஒரு நெகட்டிவ் ஆங்கிள் இருக்குது. ஹிம்சை செய்யக்கூடாது, ஆனால் அன்பும் கருணையும் செய்யணும். ரெண்டும் சேர்ந்தது தான் அஹிம்சை. அது முதல் பாகம். ரெண்டாவது சத்தியம். சத்தியம்னாக்கா ட்ரூத்ஃபுல்னஸ். நான் உண்மையைத்தான் பேசுகிறேனா? நேர்மையுடன் வாழ்கிறேனா? இதுதாங்க. பெரும்பாலும் இந்த அகிம்சை, சத்தியம் என்பது இந்தியாவில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கிறது. நம்ம வாழ்க்கையில் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. ஆனால் இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கணும். மூன்றாவது பாகம் அஸ்தேயா. அஸ்தேயன்னா திருடாமல் இருப்பது. யாருடைய சொத்தும் நாம் திருடக்கூடாது. சொத்து மட்டும் இல்லை, அவங்க நேரத்தையும் நம்ம திருடக்கூடாது. அவர் ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்தில் இருப்பார், நாம் போய் அரட்டடிச்சுக்கிட்டு அவருடைய நேரத்தை வீணாக்கக்கூடாது. அவருடைய எண்ணங்களை திருடக்கூடாது. அவர்கிட்ட கற்றுக்கிட்டு அது நம்ம பேரில் விளம்பரப்படுத்திக்கிறது அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஸோ திருடாமல் இருப்பது, எதையும் நாம் திருடக்கூடாது. இன்னொருத்தருடைய சொத்துனாக்கா அது அவருக்கு தான் சொந்தம். நாலாவது பாகம் பிரம்மச்சரியம். பிரம்மச்சரியம் அப்படின்னாக்கா உடல் உறவு பற்றி மட்டும் இல்லை. நாம் வாழ்க்கையில் நிறைய ஆசைகள் வச்சுருப்போம். அந்த ஆசைகள் எல்லாத்தையும் ஒரு லெவலில் ஒரு கட்டுப்படுத்தணும். அப்போ தான் வாழ்க்கை சமநிலையில் இருக்கும். இப்போ இந்த பிரம்மச்சரியத்துக்கு ஒரு விளக்கம் சொல்லணுன்னாக்கா திருப்தி அப்படின்னு கூட சொல்லலாம். கண்டென்ட்மெண்ட். இப்போது கண்டென்ட்மெண்ட்டில் இருந்தீங்கன்னாக்கா நீங்கள் ஓரளவுக்கு பிரம்மச்சரியம் கடைபிடித்த மாதிரி தான். அந்த மனது சமநிலையில் இருக்க வேண்டும் என்றாலே இந்த ஆசைகளை கட்டுப்படுத்த வேண்டும். 5வது பாகம் அபரிக்கிரகா. அபரிக்கிரகன்னா கொஞ்சம் விளக்கம் தேவை. பேராசை கூடாது.
பற்றுகள் கொஞ்சம் குறைக்க வேண்டும். இங்கே மற்றவங்க ஏதோ கொடுப்பாங்க, அதையும் நம்ம வாங்காமல் இருக்கிறது பெட்டர். அதாவது அதுக்கு ஆசைப்படக்கூடாது. அவர் கொடுக்குறாருன்னா நம்ம போய் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் இருக்கக்கூடாது. இந்த 5ம் வாழ்க்கையினுடைய கட்டாய பழக்கங்களாக இருக்க வேண்டும். ஓகே. ஸோ அகிம்சை, ட்ரூத்ஃபுல்னஸ், சத்தியம், அஸ்தேயம், பிரம்மச்சரியம் அண்ட் அபரிகிரகம், இந்த 5ம் சேர்ந்தால் யமம். நாமும் கடைப்பிடிக்கலாம். யோகா கற்றுக்கொள்ள வேண்டும் என்பவர்கள் கொஞ்சம் அதிகமாகவே பண்ணணும். அப்போ தான் யோகாவில் கடைசி வரைக்கும் போக முடியும். சமாதி நிலை அது வரைக்கும் நம்ம போகணும். நன்றி நண்பர்களே. இதெல்லாம் கேட்டதற்கு. யோகாவில் உங்களுக்கு இன்னும் பற்று வர வேண்டும். இந்த பாதை ஒரு அழகான பாதை. இந்த பாதையில் ஒவ்வொரு ஸ்டெப்பு, ஒவ்வொரு படிக்கட்டிலும் உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அது போக போக தெரியும். அதனால் யோகா கற்றுக்குங்க. யோகா மார்க்கத்தில் வாழணும். நண்பர்களே வணக்கம். அடுத்த முறை நியமாக பார்ப்போம். தேங்க்யூ.